கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆராதனை என்றால் என்ன என்று வேதத்தின் வார்த்தையோடு கூட நாம் சற்று தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிற்கு நிழலாட்டமாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே எகிப்து தேசத்திலே அடிமையா இருந்த கர்த்தருடைய ஜனங்கள் விடுதலையாகிற அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஆராதனை முறைமையை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஆராதனை முறை என்ன என்று சொல்லி நாம் வேதத்தை சற்று தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 25வது வசனத்திலே, கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் பொழுது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, இது ஆராதனை, இந்த ஆராதனையை உங்களுடைய சுய தேசத்திலே நீங்கள் போய் சேரும் பொழுது இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கார். இந்த ஆராதனை முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், 5ஆம் வசனம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில், அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். இப்ப ஆராதனைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி பலியிடப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நியமத்தை கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாம் அறிந்த ஒரு காரியம்தான். அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை ஒரு கிண்ணியில எடுத்து ஈசோப்பு என்கிற அந்த கொழுந்து நுனியிலே அதை துவைத்து வீட்டிற்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கால்களின் சட்டங்களிலே இருபுறத்திலும் மேற்சட்டத்திலும் பூசும்படியாகவும் அதை பூசிவிட்டு கதவை பூட்டி உள்ளுக்குள்ளே சென்று இந்த பஸ்கா என்கிற இந்த கர்த்தருடைய பஸ்காவை புசிக்கும்படியாய் கர்த்தர் இதை ஆராதனை என்று சொல்லி அவர்கள் கற்பித்து கொடுத்திருக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அதை சுட்டு புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆராதனையிலே சில ஒழுங்குகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதோடு கூட புளிப்பில்லாத அப்பத்தை செய்து சாப்பிடும்படியாகவும் கசப்பான கீரையோடு கூட இந்த ஆட்டு குட்டியை புசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுதான் அன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஆராதனை ஓடு கூடிய அந்த கட்டளைகளை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த ஆராதனை எப்படி செய்ய வேண்டும், இந்த ஆராதனையின் புசிப்பை எப்படி நாம் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை புசிக்க வேண்டிய விதமாவது நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆராதனைக்கு கர்த்தர் சில விதங்களை அவர் கொடுத்திருக்கிறார். ஆராதனை செய்ய வேண்டும். அந்த ஆராதனை எப்படி செய்ய வேண்டும்? நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாத ரட்சையை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். முக்கியமான காரியம், இந்த ஆராதனையை தீவிரமாய் நீங்கள் செய்ய வேண்டும், தீவிரமாய் புசிக்க வேண்டும். கையில தடியோடு காலிலே செருப்பு அணிந்து கொண்டு அறைகளிலே உங்களுடைய கச்சையை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இது எதை குறிக்கிறது? இது ஆயத்தத்தை குறிக்கிறது. இந்த பஸ்காவாகி இந்த ஆராதனை முறைமை அவர்கள் செய்து முடித்து அன்று இரவிலே அவர்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்தை அவர்கள் அடையும்படியாக அந்த எகிப்தை விட்டு அவர்கள் கடந்து போகக்கூடிய ஒரு ஆயத்த நிலைமையிலே இந்த ஆராதனையை அவர்கள் செய்ய வேண்டும். இந்த ஆராதனை கர்த்தரே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான ஆராதனை. இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரம் 26வது வசனம், இவர்கள் தங்கள் சுயதேசத்திற்கு போன பிற்பாடு இந்த ஆராதனையை கை கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இதை பண்டிகையா ஆசரிக்கும்படி சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படி ஆசரிக்கிற பொழுது 26வது வசனத்திலே, அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், அப்படி என்று சொன்னால், நாம் இந்த ஆராதனையை கர்த்தர் சொன்ன ஒழுங்கின்படி செய்யும் பொழுது பிள்ளைகள் கேள்வி கேட்பார்கள். கேள்வி கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி கேட்கிற பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வேண்டுமா? 27ஆம் வசனம், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலைகளை வணங்கி பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, பிள்ளைகள் கேட்கும் பொழுது, என்ன இது ஆராதனை என்று சொல்லுகிறீர்கள், பண்டிகை என்று சொல்லுகிறீர்கள், சற்று கடினமா இருக்கிறதே, இது ஏன் என்று சொல்லி அவர்கள் பிள்ளைகள் கேட்கும் பொழுது, நாங்கள் இப்படி அடிமைத்தனத்தில் இருந்தோம், அந்த இரவிலே கர்த்தர் எங்களை காப்பாற்றி எங்கள் சுயதேசத்திற்கு கொண்டு வருகிற இந்த இரவிலே கர்த்தர் ஆராதனை நியமத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். இதை இப்படி நாங்கள் புசிக்கிற பொழுது அவர் எங்களை வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார், அவர் எகிப்தியரை ஒரு சங்காரம் பண்ணினார் என்கிற காரியத்தை நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த ஆராதனை எதற்கு ஒரு நிழலாட்டமா இருக்கிறது? புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அவர் பலியிடப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டு இந்த ஆட்டுக்குட்டியை போல அவர் அடிக்கப்பட்டார். இந்த அடிக்கப்பட்ட பொழுது அன்றைக்கு எப்படி இந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியுடைய மாம்சத்தை அவர்கள் புசித்தார்களோ, இயேசுடைய சரீரம் கிழிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டது.
அன்றைக்கு எகிப்தியர்கள் அதம் பண்ணப்பட்டார்கள், தலைச்சன்கள். அதே போல ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே அடிமையாயிருந்த மனுக்குலத்திற்கு கர்த்தர் அந்த நாளிலே, அவர் ஜீவனை விட்ட பொழுது, அவர் அடிக்கப்பட்ட அந்த நாளிலே அவர் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை உண்டு பண்ணி பிசாசின் தலையை நசுக்கினார். அன்றைக்கு எகிப்தியின் தலைச்சன்களை அதம் பண்ணி சங்காரம் பண்ணினது அது போலவே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து பிசாசின் தலையை நசுக்கி சங்கரித்து நமக்கு விடுதலையை கொடுத்தார் என்கிற சத்தியத்தை பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு நமக்கும் கர்த்தர் அவருடைய பாடு மனத்தை நினைவு கூறுகிற இந்த அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்கும்படியாக ஆராதனை கருத்துள்ள ஒரு பகுதியை கர்த்தர் நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆராதனையிலே கருத்துள்ள ஒரு மைய ஒரு பகுதியை இன்றைக்கு சபைகள் மறந்திருக்கிறது. இங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்திலே இப்படியாக நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 46வது வசனம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் ஆலயத்திலும் வீடுகளிலும் கபடமில்லாத இருதயத்தோடு இந்த அப்பத்தை பிட்டு ரசத்தை புசித்து அவர்கள் தேவனை ஆராதனை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆராதனை என்ற பெரிலே கூத்தும் கும்மாளமும் ஆட்டம் பாட்டமும் வண்ண விளக்குகளும் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் ஆராதனையிலே கர்த்தர் எதை மையமாக வைத்திருக்கிறார், ஆராதனையிலே எது கருத்துள்ள பகுதியோ இன்றைக்கு அது மறக்கப்பட்டு போயிருக்கிறது. வாரந்தோறும் ஆசரித்தால் பரிசுத்தம் இல்லை என்று சொல்லி கற்பித்து வருடத்துக்கு ஒரு முறை, 5 வருடத்திற்கு ஒரு முறை எல்லாம் சொல்லி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஆதி திருச்சபையிலே அனுதினமும் அவர்கள் வீடுகள் தோறும் அப்பப்பிட்டு ஆராதித்த ஒரு காரியத்தை நாம் பார்த்து சொல்கிறது, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லி சபையை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய சபைகள் இந்த ஆராதனையை ஆதியிலே கொண்டிருந்த கள்ளங்கபடம் இல்லாத அந்த ஒரு இருதயத்தோடு கூட அந்த அப்பத்தையும் ரசத்தையும் புசித்து போஜனம் பண்ணின அந்த காரியத்தை சபை இழந்திருக்கிறது. இந்த ஒரு ஆராதனை முறைமைக்கு தான் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே ஒப்பனையாக கர்த்தர் அந்த ஆட்டுக்குட்டியை அன்றைக்கு பலி செலுத்தி கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே அவர் அந்த ஆட்டுக்குட்டியை போலவே நமக்காக அவர் பலியானார். ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று அவர் எழுதி இருக்கிறார். அப்ப நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், ஆராதனையிலே கருத்துள்ள இந்த பகுதியை நாம் செய்ய வேண்டும். ஆராதனை என்று சொன்னால் ஏதோ பாட்டு பாடி 4 வசனத்தை வாசித்து பிரசங்கித்து காணிக்கை போட்டு போவது மாத்திரமல்ல. இது ஆராதனை ஒரு பகுதி மட்டுமே. ஆராதனையிலே ஒரு கருத்துள்ள மைய பகுதி. நான் இன்றைக்கு ஆராதனை செய்தேன்னு சொன்னால் பலியும் பலி நினைவு கூறுதலும் இருக்கிறது தான் ஆராதனை. அவர்களுக்கு ஒரு சுயதேசத்தை அவர்கள் நாடி தேடி தீவிரப்பட்டு அதை புசித்து ஆயத்தத்தோடு புசித்தார்கள். இன்றைக்கு நாமும் இந்த திருவிருந்து பந்தியை நாம் ஆசரிக்க வேண்டும். அதே போலவே நாமும் பரம கானானுக்கு செல்ல வேண்டும், கர்த்தரோடு போய் நான் முகமுகமாய் அவர் தரிசித்து வாழ வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட ஆயத்தம் என்கிற பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொண்டு சீர் செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்ள வேண்டிய காரியத்தை சரி செய்து இந்த திருவிருந்தை நாம் ஆசரிக்கிற பொழுது நிச்சயமாகவே நாம் ஒரு நாள் மரிக்கிற பொழுதும் இல்லை கர்த்தர் வருகிற பொழுதும் நமக்கு நித்திய ஜீவனை அவர் வாக்களித்திருக்கிறார். எனவே இந்த நாட்களிலே நாம் சிந்திக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். விட்டு போன ஆராதனையிலே முக்கியமான பகுதியாகிய பலியும் பலி நினைவு கூறுதலையும் ஆசரிக்கும்படி இன்றைய கர்த்தர் நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறார். கர்த்தர் சிந்தனைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.